ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் கனகாமர செடியை பற்றி நிறைய டவுட்டு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த கனகாமர செடியோட நேம் கேட்டிருந்தீங்க. இந்த கனகாமர செடியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டு டெல்லி கனகாமரம் பூ. இந்த செடியை வச்சிங்கன்னா பூ பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் பூக்கும். இது ஏன் இப்படி பூக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான சரியான உரமும் தண்ணியும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பறிச்சுட்டு உடனே காயெல்லாம் உடச்சி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய துளிர் விட்டு இந்த மாதிரி பூ பூக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் நிறைய செடி இருக்குது. ஆனால் நெருக்கமாக வச்சுருக்கோம். பூ ஏன் வரலன்னு கேட்டிருந்தீங்க. நாங்களும் கழனியில நட்டுட்டு தூரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் நட்டு வச்சோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பூ வரவே இல்லை. ஆனால் நாங்கள் நிழல்ல வச்சோம். பூ வரவே இல்லைங்க. செடி வந்து ஹைட்டாக வளர்ந்து இலையெல்லாம் பெருசு பெருசாக ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஆனால் பூ வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்துச்சு. இந்த மாதிரி வெயிலில் வச்சா மட்டும்தான் பூ வந்து அதிகமாக பூக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்லேயே வெயில் படுற இடத்துல வச்சோங்க. பூ பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக பூத்துச்சு. அப்போ தான் ஒன்று கண்டுபிடிச்சேன், நம்ம வந்து இந்த செடிக்கு நிழல் தேவையில்லை, அதிகமாக வெயில் தாங்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு கழனிலேயே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம். வீட்லேயும் வச்சுருக்கோங்க. பாருங்கள் கழனியில் வச்சது எவ்வளோ பூ பூக்குதுன்னு. இந்த கனகாமர செடியில் வந்து பூ அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 நாள் இல்லை 2 நாளுக்குள்ளே பறித்து முடிச்சிடணும். அப்படி பறிக்காமல் விட்டால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பு பெருசாக வந்து கீழே கொட்டுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பூ வந்து இந்த மாதிரி அழுகிடும், காம்பு அழுகிடும். இது பாருங்கள் அப்படியே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வச்சதுக்கே ஒரு யூஸ் இல்லாமல் போயிடுங்க. ஒரு சில பேர் நினைப்பீங்க, இவ்வளோ பூ இருக்கே இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. இந்த பூவெல்லாம் காலையில் எடுத்து இதை வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கனகாமரம் பூவிலேயே நிறைய பெருசாக காம்பு இருக்கிறது, அதுக்கப்புறமா அழுகி போன பூவெல்லாம் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்ல பூவை மட்டும்தாங்க அனுப்புவாங்க. இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வீடியோவை பார்த்தா கனகாமரம் செடி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நர்சரியிலேருந்து தாங்க நாங்களே வாங்கிட்டு வந்து வச்சோம். நீங்களும் கான்டாக்ட் பண்ணி அந்த கனகாமரம் செடியை வாங்கிட்டு போயிட்டு வச்சுக்கோங்க. கனகாமரம் செடியை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த கனகாமரம் செடியோட ரேட் கேட்டிருந்தீங்க. இந்த கனகாமரம் செடியோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 8. ஒரு செடியே ரூ. 8 தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து கவரில் மண் போட்டு வருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். செடி வச்சிங்கன்னா சூப்பராக வருங்க. 30 நாள்லேயே பூ பறிச்சிடலாம். இந்த கனகாமரம் பூவை யாருக்கு தான் பிடிக்காது? கண்டிப்பாக செடி வாங்கி வச்சுட்டு பூ வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.